அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மனசுல வந்து வெறுப்பு தோணுச்சு அப்படின்னா, அல்லாஹ் நரகத்தில கொண்டு போய் விட்டுருவான் அப்படிங்கிற பயத்தில நம்ம வெறுப்பு தோணாம இருக்கிறதுக்கு நம்ம என்னென்ன செயல்பாடுகள நம்ம செய்யலாம் அப்படின்னா, அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, நம்ம தர்மம் செய்யும்போது அதாவது பார்த்தீங்கன்னா, யாராச்சும் ஒருத்தர் தர்மம் செய்ய மறுக்கிறாங்க அப்படின்னா, அவங்க மனசுல வெறுப்பு இருக்குன்னு அர்த்தம். ஆனா ஒரு சிலர்ட்ட பணம் இருக்காது. அது நம்ம பொருட்படுத்தக்கூடாது. பணம் இருந்தும் நம்ம வந்து தர்மம் செய்ய வந்து அவங்க செயல்படாம இருக்கு அப்படின்னா, மனசுல வெறுப்பு இருக்கு, நல்ல எண்ணம் இல்ல அப்படிங்கிறது ஒரு அடையாளமா இருக்கும். அதனால நம்ம என்ன செய்யணும்னா, மனசுல வெறுப்பு வராம இருக்கிறதுக்கு நம்ம மனச வந்து நல்ல இளகியமான மனசு இருக்குறதுக்கும் எல்லாத்துலயும் மென்மையா நடந்துக்கிறதுக்கும் நம்ம என்ன செய்யலாம்? மனச மென்மையா எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னா, நமக்கு வந்து தான தர்மங்கள் வந்து பண்ணணும். அல்லாஹ்வுக்காக பண்ணணும். நியாயமான முறையில சம்பாதிச்சு பண்ணணும். அ அது மட்டும் இல்லாம, நம்ம வந்து நம்ம அப்படி தர்மம் பண்ணும்போது என்ன ஆகும்னா, மனசுல வெறுப்பு வந்து இருக்காது. மனசு வந்து அப்படியே இளகிய மனசாயிரும். அது மட்டும் இல்லாம நம்மட்ட பணம் இல்லாத பட்சத்தில நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம மனச எப்படி வந்து மென்மையா வச்சுக்கலாம்? எப்படி வந்து அ தர்மம் செஞ்ச நன்மைய பெற்றுக்கொள்வது அப்படின்னா, அன்பான வார்த்தைகள் பேசலாம். உங்களுக்கு வந்து இஸ்லாமிய வழியில நெருக்கடியில யாராச்சும் இருந்தாங்க அப்படின்னா, அவங்களுக்கு இஸ்லாமிய வழிய குடுத்து, அவங்களுடைய நெருக்கடியிலிருந்து நிம்மதியான வழிய காட்டலாம். அதுவும் அ ச தர்மத்த விட சிறந்த தர்மம் தான். ஒருத்தர் நமக்கு அநியாயம் பண்ணா அவங்கள மன்னிக்கிறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, தர்மத்த விட நம்ம பணம் செலவு பண்ணி தர்மம் பண்றத விட சிறந்த தர்மம். அதனால சிறந்த தர்மம் எதுன்னா, நல்ல சொல்லும், மன்னித்தலும் சிறந்த தர்மம். பணம் செலவு பண்றத விட சிறந்த தர்மமாக திகழ்கிறது. அதனால பணம் இல்லாட்டாலும் நல்ல வார்த்தை பேசியும், மன்னிச்சும் தர்மத்த வந்து பெற்றுக்கொள்ளுங்கள். பணம் இல்லாதவங்க. அது மட்டும் ஏன்னா மனசுல வந்து வெறுப்பு இருந்துச்சு அப்படின்னா, அது வந்து நம்மளே அழிச்சிரும். என்ன ஆகும்னா, அவசரமா நம்ம எந்த செயலும் செயல்பட ஆரம்பிச்சுருவோம். நீதி செலுத்த முடியாது. கடைசி பார்த்தீங்கன்னா, மன நிம்மதி இல்லாம போயிரும். நெருக்கடியான வாழ்க்கையில கொண்டு போய் விட்டுரும். அதனால எப்படின்னா, இத வந்து நீங்க வந்து மனசுல வெறுப்பு இல்லாம பார்த்துக்கோங்க. அ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்தமான குணம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, நிதானம். இன்னொன்னு வந்து சகிப்புத்தன்மை. அல்லாஹ்வுக்கு பிடித்தமான குணம். எதுலயுமே அவசரப்படக்கூடாது. யாராச்சும் அறியாமையில ஏதாச்சும் பாவம் பண்ணிட்டாங்கன்னா, அத சகிச்சுக்கணும். ஏன்னா, அல்லாஹ்வுக்கு பிடித்தமான குணமா இருக்கிறதுனால, இந்த நிதானத்தையும், சகிப்புத்தன்மையும் நம்ம வந்து வாழ்க்கையில கடைபிடிப்போம். ஏன்னா, அல்லாஹ்வுக்கு பிடித்தமான குணமா இருக்கிறதுனால, இத நம்ம வந்து கடைபிடிச்சா நிச்சயமா அதுக்குண்டான பலன அல்லாஹ் நமக்கு இந்த உலகத்திலயும், மறுமையிலயும் தருவான். அதனால அல்லாஹ்வுக்காக, மறுமைக்காக அல்லாஹ்வுக்கு பிடித்தமான குணத்த வாழ்க்கையில கடைபிடிப்போம். பலன் பெறுவோம், பயன்பெறுவோம், பகிர்ந்து கொள்வோம் அல்லாஹ்வுக்காக.